ஸோ ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து சும்மா நம்ம ஊரில் ஏதாவது ஒரு கடையை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இல்லை ஏதாவது ஒரு ஏரியாவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அப்படியே வழியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கடை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. என்னன்னு பார்த்தா முறுக்கு கடை. இவ்வளோ பெரிய சைஸ் முறுக்கெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. சரி, அந்த கடையிலேயே போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரையும் நிறுத்திட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சிவகாபுரம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் நம்ம வந்துருக்கோம். அங்கிள் தான் வந்து ஓனர். அவன் அங்கிள் ஒரு பேர் எவ்வளோ பெரிய பேர் அங்கிள் யார் வச்சாங்க? சரி, நீங்க பார்க்கறதுக்கு வித்தியாசமான கெட்டப் சிட்டிலாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி கெட்டப் முறுக்கு பீஸ் நிறைய பிடிச்ச கெட்டப் அந்த கெட்டப்லேயே கோயிலுக்கு பூசாரியா இருக்கு. அதனால இப்போ நம்ம கடை வந்து எப்படி வச்சுக்கலாம்? இங்கே சிவகாபுரம் வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா என்னெல்லாம் இருக்கு நம்ம கடையில்? முறுக்கு ஃபேமஸ், ஃபேமிலி முறுக்கு. ஃபேமிலி முறுக்கு. ஆமாம், இது வந்து தேங்காய் பால் முறுக்கு ரொம்ப சாப்பிட்டா இருக்கும். அதாவது பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடுவோம். இவ்வளோ பெரிய முறுக்கு போட்டால் வெந்துடும். வேக வைக்கிறது தான் அதை நம்ம திறமை. எவ்வளோ பெரிய முறுக்கு இருக்குது, 230 கிராம் வரும். கூழ் போட்டு 1/4 கிலோ போட்டு தேங்காய் பால் டேஸ்ட்டு. இது பட்டர் முறுக்கு, பூண்டு முறுக்கு, புதினா முறுக்கு, இப்படி பல ஐட்டம். ஒரு பீஸ் வந்து 4 கிலோ வரும், 70 ரூபா. 4 கிலோ எடை போட்டு தான் எல்லா ஐட்டமுமே எடை போட்டு தான் எடை போட்டு 70 ரூபா தான். 4 கிலோ. எது நம்ம கடையிலே வந்து வேகமா டக்கு 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 நீங்க போட்டது எல்லாரும் வாங்கிடுவாங்க. போடுற ஐட்டம் பூராமே அதாவது விற்கிற அளவுக்கு தான் போடுறோம். எக்ஸ்ட்ராலாம் போடுறோம். ஸ்டாக்ல வச்சுருக்கோம். வரைக்கும் கடை இருக்கும். அதான் விற்றுலாம். அதே திருப்பி நாளைக்கு காலையில் வந்து எல்லா ஐட்டம் போட்டுருக்கு. யாரோட ஐடியா? பரம்பரை தொழில்ன்றது. ஓஹோ, சரி சரி. அப்பா, அப்பாவுடைய அப்பா, அதுக்கடுத்த நாங்கள், என் மையன், இது 4வது தலைமுறை. வேற அதிர்ஷ்டம்லாம் வச்சுருக்கீங்க? அது எல்லாமே நாங்களே போடுவோம். இதுவும் எது வெளியில் வாங்க மாட்டோம், எல்லாமே நாங்களே போடுவோம். சரி, யார் மெயினா வந்து இப்போ முறுக்கு வந்து அம்மா சொல்றாங்களா இல்லை செய்யணும்? நான் போடுவேன். அம்மா வந்து 4 ஊர் ஆட்டி கொடுப்பாங்க. இங்கே வந்து நெய் வைப்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. மத்தியானம் வரைக்கும் நான் பார்த்து வேறு வேலை பார்ப்பேன். மத்தியானத்துக்கு மேலே பையன் வேலை பார்ப்பேன். எவ்வளோ நம்ம கடை டைமிங் எவ்வளோ நேரத்தில்? காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்போம், நைட் 10 மணி வரைக்கும், 10:15 வரைக்கும் கடை இருக்கும். டைம் கொடுத்து நம்மளுக்கு கிடைக்கும். எந்த நேரம் வந்தாலும் அந்த மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா எல்லா ஊரும் ஐட்டம் கிடைக்கும். இன்னும் லேட்டாக வரும்போது பக்கோடா, சில்லி சிப்ஸு, சிக்கன் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, இப்படியே ஒரு ஐட்டமாக போட்டுருக்கு. நம்ம கடை பேர் சொல்லுங்க, பேரே தெரியாம தப்பு இல்லை. கார்த்திகேயன் கிச்சன் கடை, ஃபேமிலி முறுக்கு ஸ்டால். ஏன்னா உங்க முறுக்கு இவ்வளோ பெருசு வந்து இப்போ பார்த்துட்டு டக்குனு இன்ட்ரெஸ்ட் நான் பாட்டு கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டு சேலத்துக்கு வந்ததுக்கு எல்லா மக்களுமே எல்லா ஆதரவுமே கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் சொந்த ஊர் பற்றினா நம்ம சொல்லுங்கள். ஆனால் நிஜமாக எங்கள் சிவகாபுரம் வந்து அவங்க பிரச்சனையே இல்லை. லஞ்சுக்கு ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு எதுனாலும் டக்குனு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். எல்லா பகுதியிலும் இருந்து வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு பொருள் வந்து 20 நாளைக்கு கெட்டு போடுவாங்க. 20 நாளைக்கு கெட்டு போடுவாங்க. அதாவது நம்ம கவரில் வச்சுட்டோம்னா அந்த ஃபேன் காற்று பட்டுச்சுன்னா அந்த கூலிங்கான காற்று போட்டா உடனே நமக்கு ஏன்னா அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும். தண்ணி இல்லாதவங்க சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டா இருக்கிறதுனால அந்த கூலிங் பட்டா நமக்கு. ஓகே, தேங்க்யூ. பட்டர் நல்ல
பல்லுல கூட சாப்பிடலாம். அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும். 4 கிலோ 70 ரூபாய்க்கு வந்து நிஜமாவே